இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் இலங்கை பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல். பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி. ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்தார் மஹிந்த ராஜபக்ச. குற்றச்சாட்டை நிரூபித்தால் அமைச்சு பதவியை துறப்பேன். ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்துவிட்டோம், வாய்ப்பை இழந்தார் மைத்திரி. 2025ஆம் ஆண்டில் இலங்கை பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல். 2025ஆம் ஆண்டாகும் போது இலங்கையை முழுமையாக முன்னேற்றுவோம். எமது நாட்டுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு இனிமேல் வழங்கப் போவதில்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இம்மாத இறுதியில் பாரிய கைத்தொழில் பேட்டையொன்று ஹம்பாந்தோட்டையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் 2 மாத இறுதியில் திருவோணமலையில் வர்த்தக வலயம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் குறித்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கத்துக்கும் இடையில் எவ்விதமான தொடர்பும் இல்லை. கடந்த அக்டோபர் 26ஆம் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாகவே முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை மீளப்பட்டு வருகின்றனர். எனினும் தற்போதைய சூழலில் பங்கு சந்தை படிப்படியாக பலமடைந்து வருகின்றது. பங்கு சந்தையில் முதலீடுமாறு ஊழியர் சேமபாலய நிதியத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இருந்தபோதும் கடந்த முறை ஏற்பட்டது போன்ற நிலைமை ஏற்படாது. பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென அவர்கள் யோசிக்கின்றனர். இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பங்குச்சந்தையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. நாட்டின் பொருளாதாரமும் பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கமும் இருவேறே விடயங்களாகும். கடன் சுமை அதிகரித்த போது பங்குச்சந்தை அதிகரித்திருந்தது. தற்போது நாட்டின் பங்கு சந்தை படிப்படியாக பலமடைந்து வருகின்றது. மஹிந்தவின் ஆட்சி காலம்தான் எமது நாட்டில் சொர்க்கபுரியாக இருந்தது என பந்துல குணவர்த்தன கூறியிருந்தார். ஆனால் 2004ஆம் ஆண்டு தைத்த ஆடைகள் மற்றும் கைத்தறி மூலம் 2800 மில்லியன் டாலர்கள் வருமானம் நாட்டுக்கு கிடைத்தது. இது 2015இல் 4600 மில்லியன் டாலர்களாக உயர்வடைந்தது. ஆனால் வியட்நாம் 2004இல் 4090 மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டியதுடன் 2015இல் 27,500 மில்லியன் டாலர்களை அதிகரித்தது. அதேபோன்று பங்களாதேஷ் 2004இல் 5,700 மில்லியன் டாலரை வருமானத்துக்காக பெற்றதோடு 2015இல் இதனை 25,500 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொண்டது. பிங்கிரியவில் பாரிய கைத்தொழில் பேட்டையொன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு இங்கு முதலீடு செய்ய 300 முதலீட்டாளர்கள் இதுவரை முன்வந்துள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி. ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்தார் மஹிந்த ராஜபக்ச. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜபக்ச குடும்பத்தினரின் முழுமையான ஆதரவுடன் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த யோசனைக்கு கூட்டு எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து அண்மை காலமாக அந்த கட்சிக்குள் முரண்பாடுகள் நிலவி வந்தன. இது கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த பரபரப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த கூட்டு எதிர்க்கட்சி முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையிலேயே தனது அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்க கோரும் விண்ணப்பத்தை கோத்தாபய ராஜபக்ச கடந்த வாரம் சமர்ப்பித்திருப்பதாகவும் இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர் அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றச்சாட்டை நிரூபித்தால் அமைச்சு பதவியை துறப்பேன். தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சு பதவியை துறப்பதாக கல்வி அமைச்சர் அகிலபராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரச பாட புத்தகங்களில் கல்வி அமைச்சரின் புகைப்படத்தை அச்சிட 29 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவானதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றில் உரையாற்றியிருந்தார். இந்த ஆண்டுக்காக அச்சிடப்பட்ட அரச பாடப்புத்தகங்களில் கல்வி அமைச்சரின் புகைப்படம் பதிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது. இதற்காக மேலதிகமாக 29 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது.
இவ்வாறான மோசமான கல்வி நடவடிக்கைகளையே அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என சபையில் அவர் குற்றம் சுமத்தினார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருந்த கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரச பாடப்புத்தகங்களில் தனது புகைப்படத்தை அச்சிட 29 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவானதாக மக்கள் விடுதலை முன்னணி முன்வைக்கும் குற்றச்சாட்டு பொய்யானது. அவ்வாறு தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தனது அமைச்சு பதவியை துறப்பதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்துவிட்டோம், வாய்ப்பை இழந்தார் மைத்திரி. நாட்டுக்கு தேவை நாட்டை வெற்றி பெற செய்யும் கூட்டணியே தவிர தனிநபரை வெற்றி பெற செய்யும் கூட்டணி அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் என்ற போதிலும் அந்த கட்சியுடன் இணைந்து கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுவதை மக்கள் விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மினுவாங்கொட உடுங்கம்பல பிரதேசத்தில் கட்சியின் அங்கத்தினருடனான சந்திப்பில் பிரசன்ன ரணதுங்க இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இணைந்து மீண்டும் மைத்திரியை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வரும் தேவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிலருக்கு உள்ளது. எனினும் நாட்டை நேசிக்கும் மக்கள் மஹிந்த ராஜபக்சவே நாட்டின் தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். மக்கள் இரவு விழுந்த குழியில் பகலில் விழ தயாரில்லை. தயாசிரிகள் வெட்டும் குழிகள் நாங்கள் விழ தயாரில்லை. கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெளிவான மனநிலையில் கவனமாக கலந்து கொள்கிறோம். இம்முறை எங்களை ஏமாற்ற முடியாது. எங்களது ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம். நாடை எதிர்பார்க்கும் வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ச உரிய நேரத்தில் அறிவிப்பார். யார் என்ன கூறினாலும் நாட்டின் அடுத்த தலைவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊடாக தெரிவு செய்யப்படுவார். தற்போதைய அரசாங்கம் நாட்டை அழித்து கொள்ளையிடுகின்றது. இதனை தவிர வேறு எதனையும் செய்யவில்லை. நாட்டு மக்கள் தமக்கு கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்பது நிச்சயம் எனவும் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தர் ஆயிடுங்க.